அப்பா ஒரு மாபெரும் பொக்கிஷம். நான் எதை எப்படி என்று மறப்பேன் அப்பா. குழந்தையாய் உங்களால் கருவாகி உருவாகி அன்னை மடியில் வந்தேனே. அப்பாவாகிய உங்கள் கைகளின் பிடியில் உலகை கண்டேனே. என்னை கொஞ்சியபடி ஆரம்ப கல்வி முதல் கல்லூரி படிப்பு வரை கனவு கண்டீர்களே. அதை எப்படி என்று மறப்பேன் அப்பா. தனியார் மெட்ரிக் பள்ளியில் சேர்க்க போறேன்னு ஊரின் தெருக்களில் சொல்லி சொல்லி அத்தனை பேரிடமும் புலங்காகிதம் பட்டீர்களே. அதை எப்படி என்று மறப்பேன் அப்பா. எம்ஜிஆர் அவர்களின் தீவிர ரசிகரான நீங்கள் அவரின் அனைத்து தத்துவ பாடல்களையும் பாடி பாடி கருத்துக்களை எடுத்து சொல்லி சொல்லி பெரும் அறிவை எனக்கு ஊட்டி வளர்த்ததையும் காலத்தால் அழியாத கல்வி என்கிற உயர்ந்த சொத்தை எனக்கு தந்ததையும் எப்படி என்று மறப்பேன் அப்பா. ஃபீஸ் கட்டாததால் என்னை பள்ளியிலிருந்து பாதியில் அனுப்பியதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து சட்டை கூட போட்டுக்கொள்ளாமல் லுங்கியுடன் தோளில் வெறும் துண்டை போட்டுக்கொண்டு சைக்கிளில் அழைத்து கொண்டு உங்கள் காப்பு காய்ந்த கைகளை காட்டி நான் பட்டறை கூலின்னு சொல்லி அவகாசமும் வாங்கி படிப்பை தொடர வைத்த தெய்வமே, அதை எப்படி என்று மறப்பேன் அப்பா. சிறுவன் என்றும் பாராமல் என்னை அடித்த சாராய ரவுடியை ஒரே அடியில் அடித்து அவன் மூக்கை உடைத்து சாய்த்தீர்களே. அதை எப்படி என்று மறப்பேன் அப்பா. ஒரு நாள் இரவு உணவு உண்ணும் போது தென்னை மரம் வைத்துள்ளேன், அல்லது அது வளர்ந்தவுடன் நம் கஷ்டங்கள் தீரும் என்று என்னை மேற்கோள் காட்டி அம்மாவை ஆறுதல் படுத்தினீர்களே. அதை எப்படி என்று மறப்பேன் அப்பா. பையனை வேலைக்கு வைத்து கொண்டாவது கொஞ்சம் வறுமையை போக்கிக்கோ என்று சின்ன பாட்டி உங்களை ஆறுதல் படுத்திய போது உங்கள் தலையை அடமானம் வைத்தாவது என்னை படிக்க வைப்பேன்னு சொன்னதை எப்படி என்று மறப்பேன் அப்பா. டிப்ளமோ முடித்து விமானப்படை தேர்வுக்கு பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம் சென்றபோது என் மகனுக்கு ஒரு வழிகாட்டி என் வீட்டில் விளக்கேற்றி வையுங்க என்று அங்குள்ள பல்வேறு அதிகாரிகளிடமும் வெள்ளேந்தியாக கெஞ்சியதை எப்படி என்று மறப்பேன் அப்பா. தலை சிறந்த மனிதர்களின் அன்போடும் ஆசியோடும் உங்களின் பெரும் பாசத்தோடும் அப்பா, நீங்கள் நினைத்தபடி வாழ்க்கையில் பல இன்னல்களை கடந்து பல்வேறு நிலைகளை தொட்டு உங்களை திருப்திப்படுத்தி மகிழ்வித்திருப்பேன் என்றே கருதுகிறேன். அதில் எனக்கு ஒரு திருப்தியும் உண்டு அப்பா. அப்பா, உங்களிடம் நான் கற்ற அனுபவ பாடங்கள் ஏராளம். என்னை பல வகையில் பக்குவப்படுத்தி வளர்த்தெடுத்த தலை சிறந்த சிற்பி நீங்கள். இங்கே பகிர்ந்தவைகள் அனைத்தும் கையளவே. உங்களிடம் கற்ற அனுபவத்தை பகிர உலகில் ஏடுகளே இல்லை அப்பா. இன்று நீங்கள் என்னுடன் இல்லை என்றாலும் உங்களின் உயரிய அறிவும் அனுபவம் வாய்ந்த கருத்துக்களும் எனது இரு தோள்களுக்கு கவசமாக என்றென்றும் வழிநடத்தும் என்பதில் ஆறுதலும் தேறுதலும் பெறுகிறேன் அப்பா. என்றென்றும் அப்பா, உங்கள் நினைவில் உங்களின் அன்பு மகன் விஜயபெருமாள்.